உங்களை ஆசை இருந்துச்சுன்னா வந்து ஒரு இடி வாங்கி பார்த்து தெரியும். ஹாய் ஏன் நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற? ஏன் என்ன ஊசி போட போறியா? யாருக்கு போடுவ? எப்படி போடுவ? ஊசி வந்துட்டு இருக்கா? எங்க இருக்கு? எந்த பேக்ல? எந்த ஹேண்ட் பேக்கு? சோல்ல மாட்டுறதுன்னா தோல்ல மாட்டா தோல் பேக்கு. அது ஹேண்ட் பேக் கிடையாது. பாடி என்ன பாரு. ஏன்டா வாய் கொடுத்து நீங்க புண்ணாய்க்கிற? ஓடி வாடி பேசுறீங்க நீங்க. வாயை புடி கிழிச்சு போடுவேன். நாரப்பல. டான்ஸ் குட்டி வாங்கணும் லூஸ் எல்லாம் குட்டி வச்சிருக்கீங்க. என்ன அது லூஸ் மாதிரி. ரொம்ப பேசாதேன்னா போட்டே வச்சுக்க பொட்டி தெரிச்சு போய் தெரிச்சு. சும்மா இருக்க. என்ன ஒரு லட்சம் கிட்ட தயாரா? இரு. ஹலோ கமிட்டி மெம்பர். இருமா. இரு. நான் தள்ளுற பிரச்சனை இல்ல. பருப்புல உள்ள ஆள் நீதான். தள்ளி விட்டு நீ தான் தள்ள சொன்னேன்னு சொல்லிடுவேன். யாரு? சரி இங்க வாங்க மேடம். எடுத்து பக்கத்துல வாங்க. எடுத்துக்கிட்டு வாங்க சொல்றேன். அதை எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த கேஎஸ் கேனியன் அப்படின்னா யாரு? கையே பெருமாள். ஏன் அதை முதலே சொல்ல வேண்டியதானே? சங்கத்தின் பொருளாளர். இல்ல இல்லங்க முதலே சொல்ல வேண்டியதானே? எப்ப சொன்னேன்னா ஷார்ட்டா இங்கிலீஷ்ல சொன்னேன். கேஎஸ்கே. கேஎஸ்கேன்னா என் நோட்ல என் டைரியில கேஎஸ்கே நாடகம் தான் எழுதிருக்கு. அதனால அப்படி சொன்னேன். அப்ப இது அரிச்சந்திர நாடகம் இல்ல. கேஎஸ்கே நாடகம்னா அவரோட கான்ட்ராக்ட். என்ன வாய் ரொம்ப பேச வாய் அப்படி தீச்சு போயிட்டா. வாய் பேசுறீங்க. பொம்பளை மாதிரி பேசு. நிப்பாட்ட. உங்க சைஸ்க்கு நீ என்ன அடிக்கிறது ரொம்ப தப்பு. சைஸ் பத்தில எழுதக்கூடாது. அரபிச கத்திரிக்காய் மாறதுக்கு நீ எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. கத்திரிக்காய்க்கு காம்பு தான் ரொம்ப. பொம்பளை மாதிரி பேசிக்க. பொம்பளை மாதிரி தான் இருக்கு. பொம்பளை மாதிரி பேசுற போல. என்ன எங்க போய் பேசு. நீ தைரியமான பொம்பளையா இருந்தீன்னா நீ நின்னுகிட்ட அதை பேசு. இரு நீ அங்க போ பேசு. பேசு பேசு. நீ சரியான பொம்பளை அதை பேசு. அடியா நீ எப்படி இப்படிதான் பேசணும்? என்ன மயிர மைக் இருக்குன்னா ஏன் மைக் இருக்கு வந்திருக்கு. அப்புறம் நீ ஏன் மைக்ல பேசு. சரி இப்ப நான் ஆம்பளை தான் பேசிக்கிறேன். எனக்குன்னு இந்த மைக் இருக்கு. சரி அதெல்லாம் விட்டு அது போதும். இந்த மைக்குக்கெல்லாம் அலையறாது நான் இல்ல. வாயை பிடிச்சு கிழிச்சு மணி பர்ஸ் மாதிரி தச்சு கொடுங்க. அது ஏற்கனவே மணி பர்ஸ் மாதிரி தான் இருக்குங்க மாயா. இன்னைக்கு இதுக்கெல்லாம் பயப்படாதே. ஒண்ணே எனக்கு என்ன ஒரு ரெண்டுல ஒண்ணு நான் பார்க்கல. யாரு யார் சொன்னா? வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல. யார் சொன்னா ராஜா? யார் சொன்னா? இன்னைக்கு நீயா நான் பார்த்து தான் போறேன். செத்தா ஒண்ணு சண்டைகளை சாவணும் இல்லன்னு வச்சுக்கோ. ஆசீர்வாதத்தோட சாத்ரடே என்ன பாத்துட்டாலும் நான் ஆம்பளை தான் பெருசுங்கிறேன். நான் ஆம்பளை தான் பெருசுங்கிறேன். அவர் சொன்னாரோ சொன்னேன். யார் சொன்னா? கவலையா போடாத. ஒரே ஒரு மயக்கம் இருந்தேன் போட்டா அப்புறம் நீ மனசு இல்ல யாரு மனசு வச்சா பாத்துருவோம். நீ அங்க போன் பண்ணும்போது நான் 3 பேதி மாத்திரை உனக்காண்டி வச்சிட்டேன். அத பத்தி கவலையா பட மாட்டேன். பேதி மாத்திரையா கீதி மாத்திரையாவது இங்க வா. நான் ஆம்பளை தான் பேசுகிறேன். நான் ஆம்பளைக்கு இல்லாத பொம்பளைக்கு இல்லங்கிறேன். பொம்பளை இல்லாத ஆம்பளைக்கு இல்லங்கிறேன். யார் சொன்னா? நான் சொல்றேன் ஆம்பளைக்கு தான் எல்லாமே இருக்கு. எனக்கு தான் பெருசு. எங்களுக்கு தான் பெருசு. ஏன் நீ வாஷிங் மிஷின்லயே பணம் காட்டலாம் இருக்கியா? இப்ப ஆம்பளை என்ன வேணாலும் செய்வோம். பொம்பளை நாங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். நான் ஜெயிச்சு காட்டுவேன். நான் ஜெயிப்பேன். நான் எந்த இடத்துல தோத்ததா சரித்திரமே கிடையாது. நான் எந்த இடத்துல தோத்ததா சரித்திரமே கிடையாது. இனி சரித்திரமா உருவாக்கப்படாது. உண்மையாலுமே அது உண்மைதான். நீயும் தோத்தது இல்ல நானும் தோத்தது இல்ல. ஆனா இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன்னா நீ ஜெயிக்கிறேங்கிறத போட்டி பாப்பமா. எங்க நம்ம வர்க்கம்லாம் ஒரு ஓ போடியா கை தட்ட வேணா ஓ மட்டும் போடு. கை தட்ட வேணா ஓ போடியா. ஓ வர்க்கம்லாம் ஓ போட வேணாம். மரியாதை மாதிரியே சவுண்ட் வரும். மரியாதையா குலவை மட்டும் போட சொல்லுமா. எல்லாம் வர்க்கம்லாம் சேர்ந்து ஓ போடுங்க. ஏய் குலவை ஓ போடுறது எங்க ஆளுங்க போடுவாங்க. இங்க பாரு இங்க பாரு. எங்கல வந்து நான் ஓ போட சொல்ல மாட்டேன். எப்போதுமே
வந்து எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் உழவு போட தெரியும் தெரியாது. ஆ. வயசானவங்க ஒரு முதிர்ந்தவங்க அவங்களுக்கு தான் குழவை போட தெரியும். அவனை என்ன சொல்லி கூட்டியிருந்தேன்? கேளு, எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் குழவை போட நான் என்ன சொல்றேன்னா அதை செய்ய. என் வர்க்கம்லாம் சேர்ந்து ஒரு கத்து கத்துங்க. இரு, பேசாம இருக்க பங்காளியா. உங்களை நம்பி வாக்கு கொடுத்தது தப்பு. என்ன செய்ய சொன்னப்ப? இரு, என்ன செய்ய சொன்ன? ஒரு சத்தம் பண்ணுங்களேன். அது சத்தம் போடல, அவங்க அப்படியே கழுத்துல வச்சு மிதிக்கிறாப்ல, சத்தம் போடலாம் அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சத்தம் போடுறோன்னு எப்படின்னு பாரு. இப்ப பாருக்கா சத்தம்னா எப்படின்னு பாரு. தைரியமா கேட்கிற மாதிரி ஒன்ன மாதிரி பிச்சை எடுக்க மாட்டேங்க பாரு. நம்ம வர்க்கம்லாம் ஓப்படியா. இப்ப கேளுவோம் ஆள்கிட்ட. என் வர்க்கம்லாம் ஒரு சத்தம் போடுங்களேன். காது செவுட்டு பய. அது எனக்கு மட்டும் தான் கேட்கும். அத விடு. ஒரு சுற்று முடிஞ்சிச்சு. என்ன நீ பாதி ஓட்டு தான் வாங்கியிருக்க. எங்க நம்ம வர்க்கம்லாம் கை தட்டுங்கயா. இது போண்டா. எங்க என் பெண் வர்க்கம்லாம் கை தட்டுங்க. அந்த பொம்பளை சொல்றத செய்யாதீங்க. அது சொல்றத செய்ய மாட்டிக்கிறீங்க. அப்புறம் நீ ஆம்பளையா? சரி, அந்த பெண் மகள் சொல்றத செய்யாதீங்க, மாட்டிக்கிறீங்க. சொல்றத கேளுங்க. கிடையாதா? சரி பாப்போம். நம்ம வர்க்கம்லாம் கைய தூக்குங்கயா. எல்லாரும் தூக்குங்கயா. என் வர்க்கம் கைய தூக்கிருச்சு. உன் வர்க்கத்தை கைய தூக்க சொல்லு. என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. என் வர்க்கம்லாம் கை தூக்குங்க. தூக்காதீங்க. சொல்றத கேளுங்கடா. எங்க மக்கா எப்படி? சரி, ஓ போட்டதுக்கு குழவை போட சொன்ன, கை தட்ட சொன்னதுக்கு கை தட்ட சொன்ன, கைய தூக்க சொன்னதுக்கு கைய தூக்க சொன்ன. நம்ம வர்க்கம்ல காலை தூக்குங்கப்பா. உட்காந்து காலத்து போடுது. ஆமா, என்னமா ஓடுற? என்னது செய்யலையா? நீ சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். எப்பா நம்ம வர்க்க காலை தூக்குங்கய்யா. அங்க பாரு, ஒருத்தன் பாரு, அங்க ரெண்டு காலை தூக்கலாம் பாரு. நீ மண்டே தெரிக்க வை. பாத்துக்க, என் வர்க்க கை தட்டுனுச்சுல்ல, உன் வர்க்க தட்டுனுச்சுல்ல, என் வர்க்க கையை தூக்குச்சுல்ல, உன் வர்க்கமும் கையை தூக்குச்சுல்ல, என் வர்க்கம் காலை தூக்கி இருக்கு. என் வர்க்க காலை தூக்கி இருக்கு. என் வர்க்கத்துக்காண்டி நான் எது வேணாலும் செய்வேன். உன் வர்க்கத்தை காப்பாத்தணும்ல, உன் வர்க்கம் எதுவும் செய்ய வேணாம். நீ ரெண்டு காலையும் மேல தூக்கு. சரி, நான் எது பேசினாலும் பேசுவேன், எது பேசினாலும் பேசுவேன். நான் இருக்கும்பே, நான் மேலும்பே, நான் இரவும்பே. நல்லா மண்டையா வாங்கிட்டு நீ இல்ல. அப்புறம் சத்தியமா மகமா ஏறிய நான் விரதம் தானே இருக்கேன். இன்னும் ஒரு பச்சை தண்ணி கூட அப்படி பார்த்தா நானும் தான் விரதம். பொந்து கருத்து இருக்கு. நான் சொல்றேன் கேளு. நான் சத்தியமா சொல்றேன். அடுத்த மாசம் லீவ் போட்டு இந்த ஊருக்கு வந்து பெரிய மண்டை 2 வாங்கி தின்னுட்டு போறேன். உனக்காண்டியே சுடுகாட்டுல இருந்து 2 மண்டை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, என்ன பாக்க வச்சிட்டு சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயித்த வலிக்குதா? நான் இருக்கும்பே, நான் மேடும்பே, நான் இரவும்பே, நான் சூரியம்பே, நான் ஒண்ணும்பே, நான் ஒத்தம்பே, நான் ஆம்பே. செய்ய மாட்டேன். வராது. வந்தால செய்யறதுக்கு நான் பெரிய மண்டை. அன்று முதல் இன்று வரைக்கும் அது எனக்கு இருந்ததே இல்லை. இல்லையா? அளவோட ஆண்டவன் படைச்சது, அளவோட ஆளுக்கு தக்கன. அதே உதவி இல்லைன்னு அப்புறம் நான் போயிட்டு போகுது விடுங்க. போதும். நான் எதுக்கு போனதான் கேட்டேன். நான் பெரிய தண்ணி, நீ பெரிய. நீ தான் அது, நான் இல்ல. நான் தண்ணின்னா நீ கண்ணிங்கன்னு. நான் இல்ல. சரி விடு, நான் பெரிய கெளுத்தி, நீ இல்ல. அசைவோட பழக மாட்டேன். நொல்ல நொல்ல நொல்லன்ட்டு காலத்து பொம்பளையே நீ புள்ள தெரியா? வராச்சனி, நீ கவலையப்படாத. அடுத்த நிலைவுக்கு வாடா ராஜா. என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறீங்க. உங்களை பார்த்தோடனே எனக்கு அழகா இருக்கு. உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். பழம் பாத்திருக்கீங்களா? பழம் பழங்கள் இருக்குல்ல, பாத்திருக்கீங்களா? பழங்கள் பாத்திருக்கீங்களா? சப்போட்டா பழம் பாத்திருக்கீங்களா? ஏன் புதுக்கோட்டையில விற்காது சப்போட்டா பழம்? அதுல இருந்து உங்களுக்கு எனக்கு பேர் பிரிச்சு வைப்போம். என் பேரு சப்போட்டா. என் பேர் என்ன? என் பேர் என்ன? அதான் சப்போட்டா. சொல்லுங்க, பேரை சொல்லுமா, பேரை சொல்லுமா. என் பேர் என்னவாமா? சப்போட்டா. சொல்லுமாமா, சொல்லுமாமா, சொல்லு. அது தெரியுது எனக்கு. நீ சொல்லு, என் பேரை சொல்லியா?
என்ன ஆரம்பிட்ட எடுத்து வாங்க ஏற்கனவே 2 பேருக்கும் 2 ஞாபகம் வச்சுக்க. உன்னுட்ட அந்த வியாபாரம் என்னுடைய என்ன வருதுமா? அம்மா வாழைப்பழம். கருத்து மசரெல்லாம் பேசுப்போ. அம்மாவை கூப்பிட்டு வாழைப்பழம் பேசும்போது பேசுறது இல்ல, இப்போ பேசுவாங்க. அம்மா செக்கச்சு வந்த பழம். இழந்தப்பழம் உனக்கு சத்தியமா நான் சொல்றேன், காலையில வரும்போது என்ன கூட்டோடு எக்ஸ்கிட்ட என் சம்பளத்துல இருந்து பாதியை கொடுக்குறேன். என்ன உன் கம்ப கொஞ்சம் தூக்கி அடி பிளீஸ். இல்லையா இப்பயே கூட நான் ஏதாவது செய்ய சொல்றேன். போட்டி போடுவோமா? போட்டி போடுவோமா? என்ன போட்டிக்கு வந்திருக்க? ஆடி விட்டேன். ஆடி வியாபாரத்தை விற்பாங்களா? ஆட்டமாடியா? நம்ம நெஞ்சில போய் பிடிக்கிறவனே அடிபட்டப்பட்டிக்காரி வல்லபு கொண்டைக்காரி சூப்பரா இருக்கா? இதுக்கு மேல பா எப்படி இருக்குன்னு போக போக
உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அங்க வாசிக்கிறேன்னா அங்க வாசி. அங்க எதுக்கு வர்ற? நீ முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். அடிவங்காலு பாடி பதிரே சொன்னாமத்து பேச முடிக்கிறேன். கலிவிருமாள் ரசிக மன்றம் சார்பாக எனக்காக ஒவ்வொரு அன்பளிப்பு மூஞ்சி சரி தனியா போடுமா? தனியா போடுவோமான்னு யாராச்சும் உங்களை பழக்கத்தை இங்க கொண்டு வர தனியா கருவக்குள்ள கடலை கொள்ளடா. ஏ கருவக்குள்ள போனா முள்ளு குத்தியா? அப்படியே மாறாம சொல்லணும். இங்கிலீஷ் ஹிந்தின்னா நல்லா படிச்சிருவேன். தமிழ்ல வராதோ? தமிழ்னா கொஞ்சம் தகராறு இருக்கும். கேட்டி தம்புசாமி நாட்டாமை. அப்பா அதானப்பா? அது வேற சண்டைக்கு வந்துடாம. கேட்டி தம்புசாமி நாட்டாமை பாடகன் இந்தியா எம்டி ஐயா நினைவாக மெர்சல் படத்தின் நீதானே நீதானே என் நெஞ்சை என்ற பாடல். நீதானே நீதானே என் நெஞ்சை எல்லும் சத்தம். எவ்வளவு கொடுத்துருக்காப்ல? அவ்வளவுதான் 100 ரூபாய்க்கு என்ற பாடலை பாடும்படி நாடக டான்ஸுக்கு 100 ரூபாய் செத்தடி மோளை. டான்ஸுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. இப்படிக்கு திருச்சி போலீஸ் கமிஷனர் மேடம் அதிரடி உத்தரவு. மாவீரன் காங்கேயன் காலை மஞ்சள் படை பல்லடம் எக்ஸ்ரோடு பெண்கள் உல்லாசம் கோட்டு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சாமியலா. நான் வெறும் அம்பு ஏஜ் விட்ட ஆள். அங்க இருக்கு டான்ஸ்கார பிள்ளைக்கு இதுக்கு தான் சம்மந்தம். தாயா எனக்கு அன்பளிப்பு அன்பான அன்புங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆளு கொஞ்ச நேரத்துல என்ன கொண்டு போய் போக்சோல உள்ள போட வச்சிய. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சாமி. போலீஸ் கருவாப்பையா இருக்க மாமா சத்த நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன். ஆத்தாடி இரியா உனக்கு வந்துட்டா தெரியும் லெட்ரு. கடவை கொள்ள ஒருத்தே கடவை கடப்புறா கலக்குதம்மா மனசு கடவை கொள்ள ஒருத்தே
இங்க கலியபெருமாள் மாமாவுக்கு எப்படி ஊரோ அது மாதிரி எனக்கு கலியபெருமாள் சித்தப்பாவுக்கு எப்படி இந்த ஊரோ அது மாதிரி எனக்கு பக்கத்துல ரெட்டியூர் இருக்கு, இந்த பிள்ளைப்பாளையம் இருக்கு. நம்ம எல்லாரும் எல்லா ஊருமே சொல்றோம். அதனால கவலையே பட மாட்டேன். ஏன்னா இப்படி கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது. அது மாதிரி ராஜா, பேக்க தூக்கிட்டு வந்தா நீ என்ன நினைப்ப? என்னை ஊருக்கு ஒண்ணாக முடியாது. ஏய், ஒண்ணாக முடியாது. ஏய், இந்த பேக்க தூக்கிட்டு வந்ததுனால கேட்டேன். தள்ளிக்க, யாரும் எந்திரிச்சு போவாதீங்க, அப்படியே உட்காந்தே பாருங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாருங்க, நானே எடுத்து காட்டுறேன். அப்படியே உட்காந்து பாருங்க. கால் கட்டி இருக்கிறது. முழங்கால் கட்டி இருக்கிறது, கையை எடுங்க. ஆமா. அண்ணே வெள்ளை வேஷ்டி அண்ணே. அண்ணே நல்ல வாக்கு சொல்லு. முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டு தூங்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? முழங்கை எடுனே, நல்லா இருப்ப. உன் வீட்டுல உனக்கு அடுத்து ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். முழங்கை எடுனே. இல்லதானே? ரெண்டு போட்டாச்சு. அண்ணே, இந்த தூங்குறவங்க எல்லாம் போட்டுருக்காங்க, தள்ளி போயிருங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு, கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு. மைக்கை தள்ளி வச்சு, மைக்கை தள்ளி வச்சு. செவுடா, அவனை எழுப்பி விடுனே. ஹலோ ஹலோ. நாகர்கோடி மேல் இருக்கும் நல்ல பாம்பி உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார்? அண்ணே, நல்ல சொல்றது முக்கியம் இல்லை, நம்ம தள்ளி போயிடணும். தயவு செய்து படுத்துக்கவங்கள எழுதிச்சுங்க. நாகர்கோடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார்? நல்ல பாம்பே. நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார்? சொல்லு பாம்பே.
நீங்க அங்க உட்கார்ந்துருக்கவங்களே எந்திரிக்க நகருங்கன்னு சொல்லி நானும் கூட நினைச்சேன். சரி புதுசா சுத்த பாம்பை வச்சு காட்டுறாங்க. நான் உள்ள முன்னவும் பாம்பு தான் நினைச்சு பயந்து போனேன். டேய் மரியாதை இங்க வந்துரு. டேய் ராக்கே. இதுல வேற இந்த விளக்கம் மாத்தி யாரை ஏமாத்திட்டானே? எடுத்து காமிக்கிறானாம்ல. டேய் அங்க என்ன பொண்ணு பேட்ட போய் ஏன் வச்சிருக்க? என்ன பார்த்தா மரியாதை வந்து அவன் செயினையில திருடி போயிருவான். நிக்க வைக்கல திட்டு போய். கையில உள்ள கால்ல உள்ளதெல்லாம் பார்த்துட்டேன். கலவணி பண்ணு. ஆயா கால்ல உள்ளது பார்த்தா என்ன செருப்பா? இந்த விளக்கம் மாதிரி வேகமா கை தட்டணும்னா நீ எந்திரிக்கணுமா? நகரணுமா வேற? நார பையன். வாடங்க. ஏய், நீ ஆம்பளை தானே? அழுகிறேன். அறிய வேண்டாம். எடுத்து காமிக்கிறேன் எருமை மாதிரி. என்ன சொன்னேன்? ஏன் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க? மழை வருதா? ஏய், நீதானா எந்திரிக்க சொன்ன? ஏய், நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? எடுத்து காட்டுறேன், எந்திரிச்சு வராதீங்க. என்ன பாம்பு எடுத்து காட்டுறேன் நான் சொன்னேனா? நான் சொன்னேனா? இங்க இருந்தவர் ஏன் எந்திரிச்சு போனாரு? ஏப்பா நீங்க எந்திரிச்சு போனீங்க? ஏய், நீதானா அவரை எந்திரிக்க சொன்ன? சேர் பக்கத்துல உட்காருங்க. சரி இருக்கட்டும். அடுத்து பொம்பளை பாம்பு ஆட போகுது. எல்லாம் சோற கை தட்டுங்க. பொம்பளை பாம்பு ஆடி சட்டையை கழட்டும். சரியா? உங்களை காதல் பண்றேன். நீங்கள் எத்தனையோ வீடு பார்த்துருப்பீங்க, ஆனா நான் கட்டின மாதிரி வீடு பார்த்துருக்கவே மாட்டீங்க. மாடி வீடு பார்த்துருப்பீங்க, ஓட்டு வீடு பார்த்துருப்பீங்க, கூரை வீடு பார்த்துருப்பீங்க. உங்களுக்காண்டி ஒரு வீடு. சேலத்தில வீடு கட்டவா? சேலத்துல சேலத்துல சேலையில வீடு கட்டவா? சேர்ந்து வசித்தேன். ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா என்று அடிக்கிறேன். சேலத்தில வீடு கட்டவா? சேர்ந்து வசித்தேன். ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா
ரெட்டியூர் பாபு பிரதர்ஸ் காங்கி ரசிகர் மன்றம் ரெட்டியூர் பாபு பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக இங்கே எனக்கு 100 ரூபாய் என்பதற்காக வைக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி நடிக்கிறது. வணக்கம் மாமா. அவர் வந்துட்டார்.